ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய புக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் படித்த, கேள்விப்பட்ட, அறிஞ்ச, ஈவன் வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போகிற புக்ஸ் பற்றி டிஸ்கஸும் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் மூலையில் உட்காந்து யோசித்தப்போ ஒரு சில புக்ஸ் பற்றி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதில் 2 முக்கியமான ஆங்கில நூல்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போக போக தமிழ் நூல்களை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் ரைசிங் சன்ஸ். இந்த புக்கை யார் எழுதுனாங்கன்னா காவேரி நம்பீசன் அவர்கள் தான் எழுதினாங்க. இது இப்போது ரீசெண்டாக தான் கைஸ் பப்ளிஷ் ஆச்சு. லாஸ்ட் இயர் தான் ஆச்சு, 2025 ஜான்வரி அப்போ தான் ஆச்சு. ஸோ இந்த புக்கில் பிளாட், அதாவது அந்த ஸ்டோரி கேசர்கட்டூரில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளாட்டோட ப்ரொட்டகானிஸ்ட் யார், அதாவது ஹீரோ யாருன்னா தேவராயா. அதான் அவர் அவங்க சன்ஸை எப்படி வளர்த்தாரு, அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்களா இல்லையான்னு இருக்கும். ஸோ அதுதான் அதை பற்றினோட கதை. இன்னொரு புக்கு என்னென்னா எல்லோ ஃபேஸ். ஸோ இதை யார் எழுதுனாங்கன்னா ரெபேக்கா எஃப் குவாங், ஆர்எஃப் குவாங், ஷார்ட் ஃபார்மாகவே சொல்லலாம். ஸோ இந்த புக்கில் சைபர் க்ரைம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரே காலேஜில் படித்த 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க, ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, அதோட ரீசன் பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஒரு கட்டத்தில் அவங்களோட உலகத்தில் இல்லாதப்போ அந்த குட்விலை யூஸ் பண்ணி எப்படி அவங்க கல்ச்சர் ரீதியாக இல்லை அவங்களோட ஒரு சிம்பத்தி ரீதியாக எப்படி இன்னொருத்தவங்க சக்ஸஸ் ஆகிறாங்கன்னு இருக்கும். அது ஆக்சுவலாக பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக எப்படி எனிமீஸாக மாறினாங்கன்னு இருக்கும். பட் எனிமீஸாக இருந்தாங்கன்னா 2 பேருமே உயிரோடு இருக்கணும். லைக் இவங்க என்னோட எனிமி அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் ஆனால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. இது 2மே 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கும், நேர் எதிரானவங்க இல்லையா. ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.